ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிளெயினான மெட்டீரியல் வந்து ஒரு சிம்பிளான மெட்டீரியல் வந்து என்கிட்ட இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு கழுத்துக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதை வந்து சிம்பிளாக எம்ப்ராய்டரி தெரியாதவங்களே எப்படி வந்து சிம்பிளாக மேக் பண்ணலாமான்ட்டு நான் இதில் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதை வந்து உங்களோட ஷேர் பண்ண நினச்சேன். ஸோ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய கழுத்தை வந்து நான் மார்க் பண்ணி கொள்ள போகிறேன். ஸோ அதுக்கு நம்மளுடைய ஷல்வாரை வந்து நம்ம எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் பார்த்து மடித்து கொள்ளுங்கள். நான் இப்போ பார்த்தீங்கன்னா 4 துணி வந்து இதில் இருக்குது. அதே மாதிரி என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் பக்கம் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபோல்டடாகவும் மற்ற பக்கம் வந்து அன்ஃபோல்டடாகவும் இருக்குது. ஸோ இப்படி வந்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஷோல்டரை வந்து மார்க் பண்ணிக்கொள்ளுங்கள். நான் வந்து ஷோல்டர் 7 இன்ச் வந்து எடுத்துருக்கிறேன். என்னுடைய கழுத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து எடுத்திருக்கிறேன். ஸோ அதை வந்து மார்க் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய லென்த்தையுமே நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் நம்மளுடைய ஷோல்டருண்ட அளவு நம்ம எந்த அளவுக்கு ஷோல்டர் அளவு வைக்க போகிறோமோ ஸோ அதை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய கழுத்தின்ட்டு லென்த் எனக்கு வந்து ஃப்ரண்ட் மட்டும்தான் நான் டிசைன் வச்சுக்கொள்கிறதால நான் வந்து போட் நெக்கை வச்சுக்கொள்கிறேன். 3 இன்ச் கேப்பில் வந்து நான் வந்து போட் நெக் மாதிரி வச்சுக்கொள்ள போகிறேன். ஸோ இப்படி வந்து நான் செய்திருக்கிறேன். அதே இதை வந்து நான் பின்பக்கமும் வந்து மார்க் பண்ணி கொள்கிறேன். மார்க் பண்ணி இப்போ வந்து 2 சைட்டுமே நம்ம வந்து இதே மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அப்போ தான் நமக்கு ஃபுல் நெக் வந்து நம்மளுடைய ஃப்ரண்ட் நெக் வந்து நமக்கு இப்படி வந்து கிடைக்கும். ஸோ இப்போ விரிச்சு காட்டுறேன்னு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்மளுடைய நெக் வந்து இருக்கும். ஸோ நான் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நெக்குண்ட லென்த் வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு உங்களுடைய நெக்கை வந்து நீங்கள் ஃபஸ்ட் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நெக்கை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய டிசைனை வந்து நம்ம செய்து கொள்ள போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னுடைய அந்த நெக் நான் வரைஞ்ச இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன ரவுண்ட் வந்து போட்டுக்கொள்கிறேன். இதே சின்ன ரவுண்டை வந்து ஒரு 1/2 இன்ச் கேப்பில் வந்து நம்ம நெக் மார்க் பண்ண இடத்துல நம்ம வந்து ஃபுல்லாகவே மார்க் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்படி ரவுண்டாக நீங்கள் ஃபுல்லாகவே வளைச்சி வந்து வரைஞ்சி எடுத்துக்கொள்ளுங்கள். இதே டிசைனை வந்து நீங்கள் உங்களுக்கு எந்தளவு உங்களுக்கு ஓரளவு நீங்கள் வந்து ஒரு டிசைன் வந்து மேக் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் ஸோ நீங்கள் வந்து இந்த நான் போடுற டிசைனை வந்து நீங்கள் எப்படியும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ நான் வந்து சிம்பிளாக உங்களுக்கு விளங்கணுன்றதுக்காக நான் வந்து ஒரு ரவுண்ட் வந்து வரைஞ்சிருக்கிறேன். இப்போ இந்த ரவுண்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து கீழே வந்து ஒரு காம்பு மாதிரி நம்ம கொடுத்துக்கொள்ள போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு வளைவாக வந்து என்னுடைய ரவுண்டின் கீழுக்கு வந்து ரவுண்டாக வந்து நான் வரைஞ்சி கீழே வந்து ஒரு ரவுண்ட் வந்து வரைஞ்சி கொள்ள போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வளைவு வந்து வரைஞ்சி அதுக்கு கீழே ஒரு காம்பு மாதிரி வரைஞ்சி அதுக்கு கீழே ஒரு ரவுண்ட் வந்து வரைஞ்சி எடுத்துருக்கணும். இதே மாதிரி நம்மளுடைய கழுத்து பூராவும் நம்ம வரைஞ்சி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த டிசைனை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே டிசைனை நீங்கள் கைக்கு கூட நீங்கள் கொடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய துணி வந்து ஃபுல்லாகவே சிம்பிளாக இருக்குன்னு சொன்னால் கையிலையும் இதே டிசைன் வந்தால் இன்னும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து கைக்கு கொடுக்குறண்டாலும் கொடுத்துக்கொள்ளலாம். நம்ம நெக்குக்கு எப்படி கொடுக்குறோமோ நெக்குக்கு வந்து நம்ம நெக்கை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி அதுக்கு பிறகு நம்மளுடைய டிசைனை வந்து கொடுத்துக்கொள்கிறோம். ஆனால் கைக்கு அப்படி இல்லை. நம்ம கையின்ற ஓரத்தில் கொடுக்குறதுனால அதை சிம்பிளாகவே நீங்கள் வந்து கொடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து சில்க் த்ரெட் வந்து எடுத்துருக்கேன். அது வந்து கோல்ட் கலரில் என்னுடைய துணியை பார்த்தீங்கன்னா ஒரு மங்கலான கோல்ட். அதே மாதிரி என்னுடைய நூல் பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் பிரைட்டான நூலாக வந்து நான் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணுற அந்த ஊசி வந்து எடுத்துருக்கிறேன். ஊசியில் வந்து நம்மளோட நூலை வந்து கோர்த்து கொள்ளலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து 4 ஸ்டாண்ட் வந்து எடுத்துருக்கிறேன். அதாவது 4 உங்களுடைய 2 நூலை எடுத்து நீங்கள் வந்து கோர்த்து எடுத்துக்கொள்ளுங்க. கோர்த்திங்கன்னு சொன்னால் கோர்த்து ஃபில் பண்ணுறப்ப 4 நூல் வந்து உங்களுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 நூலையும் சேர்த்து நான் வந்து 4 ஸ்டாண்ட் வந்து எடுத்துருக்கிறேன் நூல். அந்த 4ஐயும் சேர்த்து நான் வந்து முடிச்சு வந்து போட்டுக்கொள்ள போகிறேன். இப்போ நூல் வந்து எப்படி நம்ம சூஸ் பண்ணலாம்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய துணியிலிருந்து கொஞ்சம் பிரைட்டான கலராக வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுடைய துணியிலிருந்து நீங்கள் போடக்கூடிய டிசைன் வந்து உங்களுக்கு சரியாக வந்து தெரியும்.
இப்போ நான் என்னுடைய நூல் வந்து ரெடி. ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் வந்து நூல் கோர்க்கிறதுக்கு இப்படி ஒரு நூல் கோர்க்குற மாதிரி நார்மல் ஷாப்லேயே நீங்கள் வாங்கி கொள்ளலாம். ஸோ இப்படி வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 4 ஸ்டாண்ட் 6 ஸ்டாண்டு நீங்கள் கோர்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஃப்ரேமை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஃப்ரேம் எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஒன்று வந்து கீழே வரும், மேலே வந்து நம்மளுடைய பூட்டுறது வந்து வரும். ஸோ இப்படி வந்து பூட்டிக்கொள்ளுங்க. பூட்டிட்டு டைட் பண்ணிவிட்டு நல்லாவே நீங்கள் வந்து உங்களுடைய துணி வந்து வெளியில் இழுபடாத மாதிரி டைட்டாக வந்து நீங்கள் டைட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிசைனை வந்து நம்ம மேக் பண்ணி கொள்ளலாம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ ஸ்ட்ராங்கான முடிச்சா வந்து நான் போட்டிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே இருந்து மேலே வந்து உங்களுடைய ஊசியை வந்து குத்தி எடுத்துக்கொள்ளுங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னுடைய கழுத்தை வந்து நான் சிம்பிளாக வந்து ஒரு லைன் மாதிரி போட்டுக்கொள்ள போகிறேன். ஸோ இந்த கழுத்து வந்து ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல நான் இப்படி கீழே இருந்து மேலே குத்தி வந்து எடுத்துக்கொள்கிறேன். இப்போ நம்மளுடைய நூலை வெளியில் எடுத்ததுக்கு பிறகு அதே இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் குத்தி நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே குத்திட்டு ஒரு கேப் இடைவெளியில் வந்து நான் வெளியில் எடுத்துக்கொள்கிறேன். ஒரு கேப் இடைவெளியில் வந்து குத்திட்டு வெளியில் வந்து எடுத்துக்கொள்கிறேன். உங்களோட ஊசியை வந்து நீங்கள் உள்ளுக்குள்ளால் வந்து நீங்கள் இழுத்து எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இழுத்து எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இழுத்து எடுத்திங்கன்னா ஒரு நோட் மாதிரி அதில் வந்து ஒரு பூவிൻ്റെ இதழ் மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ வந்து அந்த நம்ம நூல் இழுத்தத்துக்கு வெளியில் வந்து நீங்கள் வந்து ஊசியை வந்து குத்தி உள்ளுக்கு வந்து எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இப்படி குத்திட்டு அதாவது உங்களுடைய நூலுக்கு வெளியில் வந்து நீங்கள் குத்தி கொள்ளணும். ஸோ இப்போ வந்து அது வந்து டைட்டாக வந்துடும். ஸோ இதே மாதிரி மற்றதையும் வந்து நம்ம பக்கத்துலேயே குத்திட்டு வெளியில் எடுத்துக்கொள்கிறேன். கீழேருந்து மேலே ஊசை வந்து குத்தி எடுத்துட்டு அதிலிருந்தே நான் வந்து ஊசை குத்தி ஒரு கேப்பில் வந்து வெளியில் எடுத்துக்கொள்கிறேன். இப்போ நல்லாவே நான் ஜூம் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள். இப்போ நான் வந்து ஊசியை வெளியில் எடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் அதுக்கு பக்கத்துலேயே மெதுவாக குத்தி ஒரு கேப்பில் வந்து நான் இப்படி வெளியில் எடுக்கிறேன். ஸோ வெளியில் எடுத்துட்டு உங்களுடைய அந்த நூலை வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே விட்டுக்கொள்கிறேன். இப்படி கீழே விட்டு வெளியில் வந்து நான் இப்படி இழுத்து எடுத்துக்கொள்கிறேன். இப்போ இப்படி வந்து பூவிൻ്റെ இதழ் மாதிரி நம்மளுக்கு ஒரு டிசைன் வந்து க்ரியேட் ஆகிட்டு இப்போ அதுக்கு வெளியில் வந்து நான் இப்படி குத்தி கீழே நம்ம இழுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்படி இது வந்து டைட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாகவே நம்ம போட்டுக்கொள்ள போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னு சொன்னால் இது ஒரு சங்கிலி மாதிரி க்ரியேட் ஆகும். நீங்கள் அப்படி செய்கிறப்ப ஒரு சங்கிலி மாதிரி க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ திரும்ப பாருங்கள், நான் குத்தி வெளியில் எடுக்கிறேன். ஒரு கேப்பில் வந்து குத்தி வெளியில் எடுக்கிறேன். ஸோ அதை வந்து நூலை வந்து கீழே விட்டுட்டு அப்படியே வெளியில் வந்து குத்தி கீழே எடுத்துக்கொள்கிறேன். ஸோ இப்படி வந்து இதே மாதிரி நான் வந்து ஃபுல்லாகவே செய்து கொள்ள போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கழுத்துக்கு ஏதாவது ஒரு நேரான ஒரு கோடு இல்லை ஒரு நேராக வந்து செஞ்சு கொள்ள போகிறோம். ஒரு பூவிൻ്റെ காம்பு இருக்குது தானே, அதுக்கெல்லாம் நீங்கள் இந்த டிசைனை வந்து நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இப்படி வந்து நான் செய்து கொள்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து எப்படி நம்ம நோட் போடலாம்ன்ட்டு நான் ஃபினிஷ் பண்ணலாம்ன்ட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து இப்போ ஃபினிஷ் ஆகினதும் குத்தி பின்பக்கமாக எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் திருப்பி பின்பக்கமாக வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ பின்பக்கமாக எடுத்துட்டு உங்களுடைய முதல் நீங்கள் ஸ்டிச் பண்ணின உங்களுடைய நூலுக்கு கீழே வந்து உங்களுடைய ஊசியை வந்து விட்டுக்கொள்ளுங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து நூலுக்கு கீழே வந்து நான் ஊசியை விட்டு இழுத்து அந்த நம்மளுடைய அந்த அந்த வளையம் இருக்கிற அதுக்குள்ளால் வந்து நான் ஊசியை விட்டு நான் இப்படி எடுத்துக்கொள்கிறேன். ஸோ இப்படி இழுத்திங்கன்னு சொன்னால் ஒரு நாட் வந்து விழுந்துடும்.
ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை நாட் வந்து வேணுமோ, அதாவது எத்தனை முடிச்சு வந்து வேணுமோ அத்தனை தரம் நீங்கள் செய்தீங்கன்றாலே அது வந்து டைட் ஆயிரும். ஸோ இப்படி வந்து நீங்கள் பூத்திட்டு அந்த வளையத்துக்குள்ளால் நூலுக்குள்ளால் வந்து நீங்கள் உங்களுடைய ஊசியை வந்து இழுத்தெடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இது வந்து உங்களுடைய நூல் வந்து பிரிஞ்சு வராமல் அப்படியே டைட்டாக வந்து இருக்கும். ஸோ இது வந்து இப்படி செய்திருக்கேன். ஸோ நான் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கீழுக்கு இருக்கிற டிசைனுக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த ப்ளூ கலர் தான் நான் வச்சுக்கொள்ள போகிறேன். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து 6 ஸ்டாண்ட் வந்து நான் எடுத்துருக்கேன். அதாவது 6 நூல் வந்து நமக்கு வார மாதிரி இப்படி வந்து நான் எடுத்துருக்கிறேன். சேம் நான் வந்து சில்க் த்ரெட்டே நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த வளையத்துக்கு வந்து நம்ம டிசைனை வந்து போட்டுக்கொள்ள போகிறோம். சாரி, நான் ஸ்டார்ட்லேருந்து வீடியோ வந்து எடுத்திருந்தேன். நான் அது வந்து ஸ்டக் ஆகினுருக்கு, நான் கவனிக்கலை. ஸோ அது ஒழுங்காக அடுபடாதனால தான் நான் திருப்ப வந்து எடுத்துக்கொள்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து குத்தி வெளியில் எடுத்து 3 தரம் வந்து சுற்றி கொள்கிறேன். என்ற ஊசியில் வந்து 3 தரம் வந்து குத்தி கொள்கிறேன். குத்திட்டு கீழே வந்து அப்படியே நம்ம இழுத்துக்கொள்ளுவோம். இப்படி வந்து இழுத்துக்கொள்ளுங்க. இழுத்துட்டு அப்படியே மெதுவாக வந்து இழுத்தீங்கன்னா ஒரு நாட் வந்து நமக்கு க்ரியேட் ஆகிரும். ஸோ இப்போ அதில் அந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன இடம் தள்ளி நான் வந்து குத்தி கொள்கிறேன். குத்திட்டு நம்ம மேலே அந்த கோல்ட் கலரில் போட்ட அதே டிசைனை வந்து நான் கீழையும் வந்து போட்டுக்கொள்ள போகிறேன். ஸோ கீழையும் மேலேயும் வந்து நாட் போட்டுக்கொள்ள போகிறேன். நடுவில் மட்டும் அந்த கோல்ட் கலரில் போட்ட அந்த சங்கிலி மாதிரியான அந்த டிசைனை வந்து போட்டுக்கொள்ள போகிறேன். ஸோ இப்போ நான் ஒரு கேப்பில் நான் வந்து குத்தி இழுத்துக்கொள்கிறேன். ஸோ இப்படி குத்தி இழுத்துட்டு நான் இப்போ வெளியில் வந்து ஊசியை குத்தி ஒரு டைட் பண்ணி கொள்ள போகிறேன். ஸோ இப்படி வெளியில் ஊசியை குத்தி கொள்கிறேன். குத்தி உள்ளுக்கு வந்து இழுத்துக்கொள்கிறேன். ஸோ இழுத்தா அந்த நான் போட்ட டிசைன் வந்து டைட் ஆகிடும். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே குத்தி ஊசியை வந்து வெளியில் எடுத்துக்கொள்கிறேன். வெளியில் எடுத்துகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் என்னுடைய நூலை ஒரு கையால் பிடிச்சிட்டு 1 2 3 சுற்று சுற்றி நான் வந்து திருப்ப என்னுடைய கீழே போட்ட அந்த ரவுண்டுக்கு வந்து நான் இப்படி குத்தி கொள்கிறேன். குத்தி கீழே வந்து இழுத்துக்கொள்கிறேன். இப்போ நீங்கள் குத்தி இழுத்துக்கொள்ளக்குள்ள ஒரு கையால் வந்து உங்களுடைய நூலை வந்து பிடிச்சிட்டு இழுத்துக்கொள்ளுங்க. இல்லைண்டா சிக்குப்பட பார்க்கும், இல்லைண்டா ஒழுங்காக வந்து உங்களுடைய ரவுண்டு வந்து அந்த நோட் வந்து விழாது. ஸோ ஒரு கையால் பிடிச்சிட்டு லேசாக வந்து நீங்கள் இழுக்கிற நேரம் கொஞ்சம் அது வந்து பர்ஃபெக்டான ரவுண்டாக வந்து நோட்டாக வந்து விழுந்து கொண்டிருக்கும். ஸோ இப்போ திருப்ப வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் குத்தி வந்து வெளியில் எடுத்துருக்கிறேன். அடுத்ததில் வந்து நான் இப்போ திருப்ப 3 சுற்றுறேன். திருப்ப அந்த ரவுண்டில் வந்து குத்தி கீழே இழுத்துக்கொள்கிறேன். குத்தி இப்படி கீழே இழுத்துட்டு திருப்ப அதுக்கு பக்கத்துலேயே நான் குத்தி வெளியில் எடுத்துக்கொள்கிறேன். இப்போ அந்த இடத்துக்கு பக்கத்தில் குத்தி நான் வந்து திருப்ப உள்ளுக்கு உடனே இழுத்துறாதீங்க. இப்படி நீங்கள் இழுக்கிறப்ப ஃபுல்லாக இழுத்துறாமல் நூலுக்குள்ளால் கீழே இருந்து குத்தி நூலுக்குள்ளால் இழுத்து எடுத்துட்டு நீங்கள் வந்து பிறகு எடுத்துக்கொள்ளுங்க. ஃபுல்லாக இழுத்தீங்கன்னா அதில் வந்து சின்ன முடிச்சு வந்து விழுந்துடும். ஸோ இப்போ வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்துக்கொள்கிறேன். பார்த்தீங்களா, நான் வந்து இந்த கையால் பிடிச்சி கொள்ளாதனால கொஞ்சம் சிக்குப்படுற மாதிரி இருந்தது. ஸோ ஒரு கையால் பிடிச்சிட்டு நீங்கள் லேசாக இழுக்கிற டைம் அது வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிசைன் வந்து வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திருப்ப நான் அந்த நாட் வந்து போட்டுக்கொள்கிறேன். ஸோ பக்கத்துலேயே வந்து குத்தி கொள்கிறேன். குத்தி வெளியில் எடுத்து 3 தடவை வந்து சுற்றி கொள்ள போகிறேன். ஸோ 1 2 3 ஸோ சுற்றிட்டு நான் வந்து இப்படி கீழே என்னுடைய ரவுண்டில் குத்தி கொள்கிறேன். ஸோ குத்தி மெதுவாக இழுத்துக்கொள்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் நான் ஃபுல்லாகவும் வந்து நான் போட்டுக்கொள்ள போகிறேன். ஸோ ஃபுல் டிசைனுக்குமே நம்ம வந்து இப்படி போட்டுக்கொள்ளலாம். இந்த டிசைன் பார்த்திங்கன்னு சொன்னால் பூவின்ற நம்மளுடைய மொட்டு நடுவில் இருக்கிற அந்த பூவின்ற மொட்டுக்கு வந்து நம்ம இந்த இதை வந்து வச்சுக்கொள்ளலாம். ஸோ இப்படி வந்து நான் போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் வந்து இதே மாதிரி இதே வித்தியாசம் மாதிரி இந்த முடிச்சு மட்டுமே நீங்கள் ஃபுல்லாக கொடுத்து கூட நீங்கள் செய்து கொள்ளலாம். அந்த நடுவில் வந்து மேலே வந்த டிசைன் வராமல். ஸோ இப்போ நான் பின்னுக்கு திருப்பிக்கொள்கிறேன். திருப்பிட்டு அதே மாதிரி என்னுடைய முன்னுக்குள்ளே அந்த தையலில் வந்து நான் உள்ளுக்குள்ளால் வந்து நான் நூலுக்குள்ளால்
ஊச விட்டு திருப்ப அந்த ரவுண்டில் போட்டு நான் வந்து திருப்பி முடிச்சு மாதிரி போட்டுக்கொள்கிறேன். இதே மாதிரி நீங்கள் எத்தனை முடிச்சு வேணாலும் நீங்கள் வந்து போட்டுக்கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு டைட் ஆகிட்டுன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். போட்டுட்டு நீங்கள் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ நான் வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் வந்து இருக்குது. ஸோ இப்போ திரும்ப என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் நான் வந்து இடையில் வந்து கல் பீட்ஸ் வந்து வச்சுக்கொள்ள போகிறேன். ஸோ இந்த கல் பீட்ஸை வந்து நான் இடையில் வச்சுக்கொள்கிறேன். ஸோ இது வந்து ஸ்டிச் பண்ணுறதில்ல, நான் வந்து ஒட்டிக்கொள்ள போகிறேன். ஸோ ஸ்டிச் பண்ணாமல் இடையில் வந்து நான் இப்படி கம்மை கொண்டு நான் ஸ்டிச் பண்ணிக்கொள்கிறேன். பெப்ரிக் க்ளூ வந்து நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதை வந்து நம்ம இடையில் இப்படி வந்து வச்சுக்கொள்ளலாம். இவ்வளவே தான் நம்மளுடைய இதை வந்து நம்ம செய்து முடிக்க மாட்டோம். நம்மளுடைய நெக் டிசைன் வந்து முடிஞ்சுது. ஸோ இவ்வளவே தான், நீங்களும் செய்து பாருங்கள், ஈஸியாகவே நீங்களும் செய்து கொள்ளலாம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட சேனலில் வந்து குழந்தைகளுக்கான ட்ரெஸ் அதே மாதிரி பெரியவங்களுக்கான குர்த்தி எல்லாம் மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணுமெண்டா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய அவுட்புட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.